ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ஓகே எஸ்என்எம் ஓகே அப்படிங்கிற ஒரு பேப்பரு ME 3251 ஓகே. இந்த பேப்பரில் என்ன மாதிரி ஃபார்முலாஸை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா அப்படின்னா ஃபஸ்ட்டு Y0 Y1 Y2 Y3 எழுதிக்கோங்க ஓகே. இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் நான் ரெட்டால் எழுதுனது ரெட்டாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. X0 X1 அடுத்து X2 அடுத்து X3 ஓகே. இங்கே போட்டிருக்கிறது தான் இங்கேயும் வரப்போகுது X3 இங்கே என்னது X1 இங்கே என்னது X0 ஓகே. அது போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே -X1 1 2 3 1 2 3 இங்கே என்னது 1 2 3 ஓகே. அதை ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கணும். புரிஞ்சுதா? இங்கே 1 2 3 ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து நம்ம பண்ணணும். அடுத்து இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா 0 1 2 இருக்குது. அதுமாதிரி இங்கே 0 1 2 ஓகே. ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருக்கேன். இந்த பாட்டை முடிச்சு x/x3 போட்டால் ஃபஸ்ட்டு, அடுத்து 0 1 2 போட்டால், அடுத்து இங்கே எனக்கு 0 1 2 Y3 அதுமே அப்படின்றது போட்டாச்சு. அடுத்து இந்த பார்ட்டையும் நான் முடிச்சாச்சு. X0 1 2 3 இங்கேயும் 1 2 3 ஓகே. அதையும் போட்டாச்சு. இப்போ இந்த பார்ட்டும் முடிஞ்சிச்சு. இங்கே Y0 போட்டாச்சு, இங்கே Y3 போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே X1 போட்டாச்சு, இங்கே X1 இங்கே X2 இங்கே X2 ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம். 0 2 3 1 அடுத்து என்னது 0 1 3 1 ஓகே. 0 1 3 1 அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா 0 0 வரப்போகுது. ஃபஸ்ட்டு 0 X0 ஃபஸ்ட்டு நான் போட்டாச்சு. அப்போ இந்த இடம் முடிஞ்சிச்சு ஓகே. அடுத்து 2 3 அடுத்து இங்கே 2 3 இங்கேயும் என்னது 2 3 அடுத்து 1 3 இங்கே 1 3 இங்கே 1 3 புரிஞ்சிச்சா? இந்த ஃபார்முலா எப்படி எழுதுனுங்கிறது ஒரு சும்மா ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்கு. X0 X1 X2 X3 மேலே போட்டது அப்படியே ரெட்டில் இங்கேயும் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொன்னால் 1 2 3 சொன்னேன். அடுத்து இங்கே என்னது 1 2 3 சொன்னேன். அடுத்து இங்கே என்னது 0 1 2 சொன்னேன். இங்கேயும் 0 1 2 சொன்னேன். அடுத்து என்னது 0 2 3 இப்போது 0 2 3 அதுமாதிரி கீழே 0 2 3 அடுத்து 0 1 3 இங்கே என்னது 0 1 3 Y0 Y1 Y2 Y3 நம்ம ஃபிக்ஸடாக உள்ளது ஓகே. அடுத்து மிலன்ஸ் ப்ரெடிக்டர் அண்ட் கரெக்டர் ஃபார்முலா yn+1 = y ஆஃப், அதாவது என்னக்கு பேர் இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 - 3 என்னது 1ன்னு வரும். எனக்கு பேர் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ y என்னது 5 கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே. 4h அப்படிங்கிறது இன்டர்வல் டிஸ்டன்ஸு, இன்டர்வல் அல்லது கேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. நான் சம்ம சால்வ் பண்ணும்போது நான் போடுறேன். நம்ம வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்லேயே அந்த சம் நான் அவைலபிளாக போட்டிருக்கேன் ஓகே. 4h/3 2y' ஆஃப் n-2 என்னக்கு பேர் 4 சொன்னேன்னா அப்போ 2y' ஆஃப் 2 நான் என்னக்கு பேர் எனக்கு 4. அடுத்து இங்கே என்ன வரும்? இங்கே y ஒரு 1ன்னு வந்துடும். 4 - 3 இங்கே 4h/3 இங்கே என்னக்கு பேர் நான் என்ன பண்ணுறேன் 4 போட்டு கண்டுபிடிக்கிறேன் ஓகே. இங்கே y' ஆஃப் 4 - 1 3. இந்த ஃபார்முலாவை இப்படி நம்ம என்ன பண்ணியாச்சு மாற்றிக்கணும். அடுத்து 2y' ஆஃப் என்னது n ஓகே. புரியுதா? ஓகே. அடுத்து இங்கே கண்டுபிடிச்ச ப்ரெடிக்டர் வேல்யூவை இங்கே ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணணும், இந்த y' ஆஃப் என்னங்கிற இடத்துல தேவைப்படும் ஓகே. இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூவோட ரிசல்ட்டு இங்கே கரெக்டர் ஃபார்முலா, அதாவது P ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் ப்ரெடிக்டர், அடுத்து கரெக்டர் ஃபார்முலா கண்டுபிடிக்கும் ஓகே. நம்ம சம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 4th ஆர்டர் அங்கே கூட்டா h அப்படிங்கிறது இன்டர்வல் கேப். இப்போ f(xy) இப்போ f(x)ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2xy கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் 2xy போடணும் அவ்வளோதான். எக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு பதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது இந்த இடத்துல போட்டு அதை எது கூட மல்டிப்ளை பண்ணுவோம், h கூட மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்து h அந்த எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் கண்டுபிடிக்கும். இது ஃபுல்லாக எக்ஸோட வேல்யூ, எக்ஸுக்கு பதிலாக என்ன தான் சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த எக்ஸுக்கு பதிலாக கொஷின் நான் இது எழுதியிருக்கேன் ஓகே. இந்த ஒய்க்கு இந்த ஒய்யோட பதிலாக இங்கே என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை என்ன பண்ணணும், தூக்கி போடணும் ஓகே. இன்ட்டு என்னது ஹெச்சால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். K2 கண்டுபிடிக்கிறது, K3 கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எக்ஸுக்கோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இது ஃபுல்லாக ஒய்யோட வேல்யூ. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா f(x) இது ஒரு வேல்யூ வருது 1 வருது, இங்கே எல்லாம் கண்டுபிடிச்சா 2 வருதுன்னா இப்போ நம்ம ஈக்குவேஷன் என்னது 2xy. இப்போ ஹெச்சோட வேல்யூ ஒரு 0.1 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் 1 சப்ஸ்டிட் பண்ணோம், இதுக்கு பதிலாக என்னது 2. இப்போ 0.1 இன்ட்டு என்னது 0.1 இன்ட்டு K3யோட வேல்யூ கட்டிருக்காங்க அப்படின்னா 0.1 இன்ட்டு 4 அப்போ 0.4 தான் ஆன்சர். இப்படி கண்டுபிடிக்கும் ஓகே. அடுத்து K4 கேட்டிருக்காங்க அப்படின்னா HF x+h இது மொத்தமாக எதுக்குள்ள வேல்யூ, எக்ஸுக்குள்ள வேல்யூ, இது மொத்தம் ஒய்க்குள்ள வேல்யூ, இது 2 இது 3 அப்படின்றதுன்னா 0.1 ஹெச்சோட வேல்யூ, f(x) என்னது 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் 2 போடணும், ஒய்க்கு பதிலாக என்னது 3 போடணும், 4 12. இப்போ 0.1 இன்ட்டு 12 0.12 இதுதான் ஆன்சர் ஓகே. அடுத்து டெல்டாவும் கண்டுபிடிக்கணும்னா இந்த K1 இந்த K2 இந்த K3 இந்த K4 எல்லாத்தையும் இதில் ஃபார்முலா தூக்கி போட்டு கண்டுபிடிக்கணும்.
அடுத்து y இஸ் ஈக்குவல் டு கடைசியான ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் என்னது ஹெச் ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என்னது டெல்டா ஒய் ஃபார்முலா தூக்கி போட்டிங்கன்னா எனக்கு ஃபைனலான ரங்கி குட்டாவோட ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். இதில் பேசிக்கான ஐடியாஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ரங்கி குட்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. மிலன்ஸ் ப்ரெடிக்டர் எனக்கு பதிலாக என்ன வேல்யூ 514 அப்படின்ட்டு இருந்ததுன்னா எல்லாரையும் என்ன பண்ணணும் 4 ப்ளேஸ் பண்ணணும். இங்கேயும் எனக்கு பதிலாக 4 அப்படின்னா இப்போ 4 அப்படின்னா இது 5 மாறிடும். இங்கே 4 அப்படின்னா 4 - 3 என்னது 4 - 1 h - 3 y dash 4 - 1 என்னது 3 ப்ளஸ் 4 y dash ஆஃப் என்னது 4 ப்ளஸ் என்னது 4 + 1 என்னது 5 y dash ஆஃப் என்னது 5. புரிஞ்சிச்சா? இதான் மிலான்ஸ் ப்ரெடிக்டர் கரெக்டாக மெத்தடு. எலக்ட்ரானிக்ஸ் இன்டர்போலேஷன் எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் 5 யூனிட்டுக்கான வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க.